₹100 ஒரு புக்கிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 15% ₹15 உங்களுக்கான இன்கமாக வந்து உங்களோட ஏர்னிங்ஸ் சொல்லிட்டு உங்களோட வேலெட்டில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? நீங்கள் உங்களோட வேலெட்டை எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம கம்பெனியே வந்து உங்களுக்கான ரூம் ரெண்ட்லேருந்து எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாமே கம்பெனியே பே பண்ணிடுவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கணும். ஓகேங்களா? வெஹிக்கிள் வந்து லோட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஸ்பேசியஸான இடத்துல இருக்கணும். சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது, பில்லிங் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது, வந்தோடனே பார்சல் வந்தவுடனே அதை எப்படி பேக் பண்ணணும், பேக்கிங் கைட் நம்ம கொடுத்துருவோம். அடுத்து வெயிட் ஸ்கேலில் வச்சு அவங்களே வந்து எப்படி இந்த வெயிட்டுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது, எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக வந்துடும் சார். உங்களுக்கு நம்ம சாஃப்ட்வேர்லேயே வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் காட்டிடும். மற்ற ஃப்ரான்ச்சைஸி நீங்கள் எடுக்கும் போது கிட்டத்தட்ட 2 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும், அதாவது 2 லேக்லேருந்து 10 லேக் வரைக்கும் நீங்கள் வந்து டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்மளோட ஃப்ரான்ச்சைஸியில் வந்து பார்த்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளோட ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 தான். அந்த 30,000மே உங்களுக்கு வந்து ரீஃபண்டபுள் தான். ஓகேங்களா? நீங்கள் ரிலீவ் ஆகுறீங்க அப்படிங்கிற சமயத்தில் 30,000 நீங்கள் பே பண்ணதை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 100% ரீஃபண்டபுள் நம்ம ஆஃபீஸ் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்க அவங்க வந்து ஒன்லி பார்சல் ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற மட்டும் தான் அவங்களோட வேலையாக இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு வந்து வெஹிக்கிள் தேவையில்லை. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஃபீல்டில் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. ஓகேங்களா? ஆஃபீஸில் மட்டும் உட்காந்து இந்த ஆஃபீஸை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். ஆஃபீஸில் வர பார்சலை வாங்கி இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சாங்கன்னா மட்டும் போதும். நம்மளோட டெலிவரி வெஹிக்கிள்ஸ் வரும், அவங்களே வந்து இங்கே பிக்கப் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி வந்து மெட்ரோ சிட்டிஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிரான்ச்சஸ் வந்து அதிகம் பண்ணியிருக்கோம். கொரியர் கம்பெனி நல்லா ரன்னிங் ஆகணும் அப்படின்னா மெயினாக வந்து வண்டி அவங்க ஊருக்கு வரணும். மெயினாக உங்கள் வண்டி எல்லா ஊருக்கும் போதா? ஹலோ, வெல்கம் பேக். பிசினஸ் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க பதில் ஒரு கொரியர் கம்பெனி பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நீங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாதன் லாஜிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் பார்த்துருக்கீங்க. என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பின்கோடு வாரியாக ஃப்ரான்ச்சைசி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி அதில் ஜாயின் பண்ணலாம், அதுக்கு இவங்க சைடில் என்ன சப்போர்ட் பண்ண போகிறாங்க, இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், இதோடைய ப்ராஃபிட் எப்படி இருக்கும், நிறைய விஷயம் ஃபுல் டேலாம் பேச போகிறோம். கண்டிப்பாக பெண்கள் இது வந்து சாதிக்க நினைக்கிற ஒவ்வொருத்தர் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸியில் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பிரதர் அவங்க நம்பர் கொடுத்துருக்கோம், வீடியோவில் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுத்துருக்கோம், மறக்காமல் கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ஃப்ரான்ச்சைஸியில் ஒருத்தங்க ஜாயின் பண்ண அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் என்ன பிரதர்? ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக அவங்களோட பின்கோடை செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ஸ்லாட்டில் வந்து வேகன்சி இருக்கான்னு செக் பண்ணிட்டு வேகன்சியை செக் பண்ணிட்டு உடனே அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ண உடனே அடுத்த ஃபியூ மினிட்ஸில் நம்மளோட டீம் வந்து கால் பேக் பண்ணி அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்து டெபாசிட் பே பண்ணிட்டாங்கன்னா அடுத்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு அவங்களுக்கு லொகேஷன் சூஸ் பண்ணுறது தான். சரிங்களா? சரி, ஓகே. நிறைய சந்தேகங்கள் இருக்குது, நம்ம வீடியோக்குள்ள போய் பேசிக்கலாம். ஏன்னா மக்கள் சைடு நிறைய சந்தேகங்கள் கேட்க போகிறேன் உங்கள்கிட்ட. இப்போ ஃப்ரான்ச்சைஸி எடுக்க என்ன பண்ணலாம், நிறைய டவுட்ஸ் எனக்கே இருக்கு. ஸோ கேட்க போகிறேன். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் ஏதாவது கொஸ்டின் கேட்க மறந்தவங்க நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக சார் ரிப்ளை பண்ணுவாங்க. புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இது என்ன கான்செப்ட், இது உங்க பிராண்ட் பேர் என்ன, நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா நாதன் லாஜிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கொரியர் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்ம ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறோம். சரிங்களா? வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம புக்கிங் ஆஃபீஸ் வந்து ஃப்ரான்ச்சைஸாக கொடுக்குறோம். இப்போ மற்ற நிறுவனங்கள், மற்ற டெலிவரி நிறுவனங்கள்ல எப்படி பண்ணுறாங்க, கொரியர் நிறுவனங்கள்ல எப்படி பண்ணுறாங்க, ஒரு எஸ்டே கொரியர், ஒரு டெல்லி வரி, இவங்கள மாதிரி ஒரு டிடிசி அவங்கள மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குற இது போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ரான்ச்சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா புக்கிங் ஆஃபீஸ் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்க அவங்க வந்து ஒன்லி பார்சல் ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற மட்டும் தான் அவங்களோட வேலையாக இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு வந்து வெஹிக்கிள் தேவையில்லை. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஃபீல்டில் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. ஓகேங்களா? ஆஃபீஸில் மட்டும் உட்காந்து இந்த ஆஃபீஸை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். ஆஃபீஸில் வர பார்சலை வாங்கி இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சாங்கன்னா மட்டும் போதும். நம்மளோட டெலிவரி வெஹிக்கிள்ஸ் வரும், அவங்களே வந்து இங்கே பிக்கப் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய உங்களை மாதிரி கொரியர் கம்பெனிஸ் இருக்கு, நிறைய ஃப்ரான்ச்சைஸி கொடுத்துருக்காங்க. அவங்க கூட கம்பேரிசன் பண்ணும்போது நீங்கள் என்ன டிஃப்ரெண்டாக இருக்கீங்க இதில்? மற்ற ஃப்ரான்ச்சைஸி நீங்க எடுக்கும் போது கிட்டத்தட்ட 2 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும், அதாவது 2 லேக்லேருந்து 10 லேக் வரைக்கும் நீங்க வந்து டெபாசிட் பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்மளோட ஃப்ரான்ச்சைஸில வந்து பாத்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளோட ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா 30,000 தான். அந்த 30,000மே உங்களுக்கு வந்து ரீஃபண்டபுள் தான். ஓகேங்களா? நீங்க ரிலீவ் ஆகுறீங்க அப்படிங்கிற சமயத்துல உங்களுக்கு அந்த 30%, 30,000 நீங்க பே பண்ணதை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 100% ரீஃபண்டபுள் நம்ம தரோம். நம்மளோட ஃப்ரான்ச்சைஸில் வந்து என்னன்னா வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம கம்பெனியே வந்து உங்களுக்கான ரூம் ரெண்ட்லேருந்து எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாமே கம்பெனியே பே பண்ணிடுவாங்க. நல்ல ஒரு கான்செப்டா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ வந்து இதுக்கு என்ன ஸ்ட்ரென்த், இப்போ யார் யாரெல்லாம் இதுக்குள்ள வரலாம்?
சின்ன லோ பட்ஜெட்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, வேலையில்லா பட்டதாரிகள், அடுத்து லேடிஸ், அதாவது விமன்ஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க, ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ், அதனால யார் வேணாலும் பண்ணலாம் சார். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யார் வேணாலும் பண்ணலாம். 20+ அபோவ் ஏஜ் இருந்தா போதும் நமக்கு. சரி, ஓகேங்களா. ட்ரைனிங் எல்லாமே நம்மளே கொடுத்துருவோம். ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் நான் கொடுக்குறீங்க சார். ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்றது, பில்லிங் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்றது, வந்தோடனே பார்சல் வந்தோடனே அதை எப்படி பேக் பண்ணணும், பேக்கிங் கைட் நம்ம கொடுத்துருவோம். அடுத்து வெயிட் ஸ்கேல்ல வச்சு அவங்களே வந்து எப்படி இந்த வெயிட்டுக்கு எப்படி கால்குலேட் பண்றது எல்லாமே நம்ம எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா வந்துடும் சார். உங்களுக்கு நம்ம சாஃப்ட்வேர்லயே வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் காட்டிடும். நீங்க வந்து அதை வெயிட் அதோட டிஸ்டன்ஸ் வந்து அதில் என்டர் பண்ணீங்கன்னா போதும். அதுவே உங்களுக்கான ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது காட்டிடும். ஆட்டோமேட்டடா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ், கஸ்டமருக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா பில்லும் ஜென்ரேட் ஆயிரும். சரி, ஆல்ரெடி நிறைய கொடுத்துருப்பீங்களா ஃப்ரான்ச்சைசி? எத்தனை பிரான்ச் இருக்கு நமக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 60+ ஃப்ரான்ச்சைசிஸ் நம்ம இப்போ கரண்ட்ல இருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 புக்கிங் ஆஃபீஸ் மாதிரி நம்ம பிளான் பண்ணிப்போம். ஒரு பின்கோடுக்கு ஒரு ஆஃபீஸ்ங்கிற மாதிரி பிளான் பண்ணிப்போம். ஒரு ஆஃபீஸ், ஒரு பின்கோடு ஒரு ஆஃபீஸ். மொத்தம் எத்தனை பின்கோடு? 2000+ பின்கோட்ஸ் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரூரல் ஏரியாவா இல்லாம ஓரளவுக்கு மக்கள் நடமாட்டம் உள்ள இடங்கள்ல வந்து பிளான் பண்ணிருக்கோம். சரி, ஓகே. இப்ப சென்னை மாதிரி சிட்டிஸ், பெரிய சிட்டிஸ் இருக்கு, ஈரோடு மாதிரி சுமாரான சிட்டிஸ் இருக்கு, சின்ன சின்ன ஊருக்குலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க பிரிச்சு கொடுப்பீங்க? பின்கோடு வரைய சொல்லிட்டீங்க. இப்ப சென்னை, இப்ப சென்னை வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலயும் சேம் கான்செப்ட் தான். ஒரு பின்கோடுக்கு ஒரு புக்கிங் ஆஃபீஸ் தான். இப்ப சென்னை அப்படிங்கும் போது அது வந்து அதுல வந்து எப்படி சொல்றது, நிறைய நிறுவனங்கள் இருக்கு, நிறைய வந்து மேனுஃபேக்சரிங் நிறைய நடக்குதுங்க. ஸோ அங்க என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பிரான்ச்சஸ் அதிகமா இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இது மாதிரி வந்து மெட்ரோ சிட்டிஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பிரான்ச்சஸ் வந்து அதிகம் பண்ணியிருக்கோம். ஒரு ஈரோடு, திருநெல்வேலி, இது மாதிரி சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் கொஞ்சம் ஆஃபீஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இட வசதி இப்ப இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப் போட்டு கொரியர் கம்பெனி நான் வைக்கணும், உங்க பிராண்ட்ல வைக்கணும்னா இட வசதி எவ்வளவு தேவைப்படும்? 100 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா இப்ப நமக்கு ஒரு டேபிள் போட்டு ஒரு சிஸ்டம் போட்டு உட்காரத்துக்கு இடம் வேணும், ரேக்ஸ் கொஞ்சம் வைக்கிறதுக்கு இடம் வேணும், நீங்க வர பார்சல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அங்கங்க உங்களுக்கு இடம் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரியான இடங்க தான் வந்து மினிமம் 10க்கு 10 ரூம், அதாவது ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து அந்த ரூம் 100 ஸ்கொயர் ஃபீட் ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கணும். ஓகேங்களா. வெஹிக்கிள் வந்து லோட் பண்ணிட்டு போற அளவுக்கு ஸ்பேசியஸான இடத்துல இருக்கணும். ஓகேங்களா. கொஞ்சம் மக்கள் நடமாட்டம் உள்ள ஏரியாவா இருக்கு. இந்த பிரான்சைசி எடுக்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு நீங்க கட்ட போற பே பண்ண போற செக்யூரிட்டி டெபாசிட்டோட சேர்த்தியே உங்களுக்கு 85K தான் வரும். 85K. சரி, 85K என்னென்ன இன்க்ளூடிங் வரும், என்னென்ன ஆட் பண்ணுவீங்க அதில்? 85K வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எங்களுக்கு கட்ட போற இந்த 30,000 வந்து டெபாசிட், செக்யூரிட்டி டெபாசிட், அது வந்து 100% ரீஃபண்டபிள் தான். சரிங்களா. அடுத்து நீங்க ஆஃபீஸ் செட்டப்புக்கான மற்ற இன்டீரியர் ஒர்க்ஸ் நீங்க பண்ணுவீங்க, பெயிண்டிங்கா இருக்கட்டும், ஃபிளக்ஸுக்கு இருக்கட்டும், ஃபேனு, டேபிள், சிஸ்டம், பிரிண்டரு, பார்கோட் ஸ்கேனரு, இது மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் வாங்குறதுக்காக அந்த ஒரு செட்டப்புக்காக தான் வந்து அந்த பேலன்ஸ் இந்த 55K நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் வெளியே கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகுறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் வாங்கின எக்யூப்மெண்ட்ஸுக்கான காஸ்ட்டை வந்து கம்பெனி வந்து 50% உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டெபாசிட் 100% ரீஃபண்ட் பண்ணிடுவோம். நீங்க வாங்கின எக்யூப்மெண்ட்ஸ்க்கான அமௌண்ட்ல 50% உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம். நீங்க எக்ஸிட் நீங்க நோட்டீஸ் போட்டு ப்ராப்பரா 3 months நோட்டீஸ் பீரியட் இருக்கு. நீங்க நோட்டீஸ் போட்டு ப்ராப்பரா ரிலீவ் ஆகும்போது நீங்க ரிலீவ் ஆனதும் உங்களுக்கு வந்து நீங்க ரிலீவ் ஆகும்போது அந்த ஆன் ஸ்பாட்லயே உங்களுக்கான பேமெண்ட், அதாவது நீங்க கட்டின டெபாசிட் 30,000, அடுத்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கான அமௌண்ட்ல 50% உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம். சரி, ஓகே. சரி, இப்போ இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இதோட இன்கம் எப்படி இருக்கு சார்? உங்களோட இன்கம் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஒவ்வொரு பார்சலுக்கும் ஒவ்வொரு புக்கிங்க்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15% வந்து கமிஷனா உங்களுக்கு வரும். இப்ப ஆவரேஜா ஒரு 100 rupeesக்கு ஒரு புக்கிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு 15%, 15 ரூபாய் உங்களுக்கான இன்கமா வந்து உங்களோட ஏர்னிங்ஸ் சொல்லிட்டு உங்களோட வேலெட்ல ஆட் ஆயிரும். ஓகேங்களா. நீங்க உங்களோட வேலெட்டை எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒவ்வொரு புக்கிங் நீங்க எடுக்க உங்களுக்கான அமௌண்ட் வந்து உங்களோட வேலெட்ல ஆட் ஆயிரும். நீங்க எப்போ வேணாலும் அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது இல்லாம நீங்க ஒவ்வொரு பார்சலுக்கும் நீங்க பேக்கிங் சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்றது, அது வந்து நீங்க கம்பெனிக்கு எந்த ஒரு விதமான கணக்கும் காட்ட தேவையில்ல. அந்த பேக்கிங் சார்ஜஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்களே வந்து எடுத்துக்கலாம். சரி, கொரியர் கம்பெனி நல்லா ரன்னிங் ஆகணும் அப்படின்னா மெயினா வந்து வண்டி அவங்க ஊருக்கு வரணும். மெயினா உங்க வண்டி எல்லா ஊருக்கும் போதா?
நம்ம வண்டி எல்லா ஊருக்கும் போகுதுங்க சார். நம்ம ஹில் ஸ்டேஷன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் டேஸ்ல வந்து நம்ம வண்டி கண்டிப்பா போகும். சரி ஓகே. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் ஒரு மினிமம் எவ்வளவு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வண்டி அனுப்புவீங்க சார்? அப்படி இல்லைங்க சார், டெய்லியுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கான வெஹிக்கிள் வந்துடும். ஓகேங்களா? நீங்க புக்கிங் எடுக்க எடுக்க உங்களோட பார்சல்ஸ் வந்து இங்க எங்களுக்கு டேஷ்போர்ட்ல காட்ட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அது இங்க இத்தனை பார்சல் இருக்குன்னு ஆல்ரெடி வெஹிக்கிளுக்கு நம்ம டெலிவரி வெஹிக்கிள்ஸ் வந்து காலையில வந்து டெலிவரி பண்ணிட்டு போவோம். ஈவினிங் போகும்போது எல்லா பார்சலையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு ஹப்ல கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? டெய்லி பிக்கப் இருக்கும் உங்களுக்கு. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத இப்போ பிரான்சைஸ் எடுக்கிற என்ன எவ்வளவு புக்கிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க மெயின் ஆபீஸ்ல வந்து பாத்துட்டு இருப்பீங்க, அப்படிதானே? ஆமாங்க சார், கண்டிப்பா சிசிடிவி கேமரா இருக்கும் ஆபீஸ்ல. சிசிடிவி கேமரா இருக்கும், அது மூலமா வந்து ஆபீஸ்லயும் இருக்கும். நீங்க எங்களோட டேஷ்போர்ட்ல உங்களுக்கு காட்டுற அதே சேம் டேஷ்போர்டு எங்களுக்கும் இருக்கும். ஒரு பிரான்சைஸ் எடுத்துட்டேன்னா ரொட்டீனா எனக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும்? இப்போ டெய்லி காலையில நீங்க வந்து ஆபீஸ் ஓபன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணது 9 o'clock அப்படின்னா 9 o'clock கரெக்டா வந்து ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டு, ஓகேங்களா, வந்த உடனே நீங்க ஆபீஸ் கிளீனிங் ஒர்க்லாம் நீங்க பர்சனலா முடிச்சுட்டு உடனே வர புக்கிங்ஸை நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி வச்சுட்டு புக்கிங் எடுக்க ஸ்டார்ட் பண்றதா. டைரக்டா நீங்க புக்கிங் எடுக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க உங்களோட லாகின் ஃபர்ஸ்ட் இங்க லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க வந்து ஹப் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஹப் மேனேஜர் ரிப்போர்ட் பண்ணிட்டு நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டைரக்டா நீங்க வந்து வர பார்சல்ஸை புக்கிங் எடுக்கலாம். ஒரு 10 minutesல நீங்க வந்து 9 மணிக்கு நீங்க வரீங்கன்னா 9:10 நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஈவினிங் வெஹிக்கிள் வர வரைக்கும் நீங்க வந்து இருக்கணும். ஓகேங்களா? பிக்கப் வெஹிக்கிள் வந்து ஈவினிங் வந்து பிக்கப் எடுத்துட்டு போவோம் 6 o'clock மேல. இந்த டைம் வரைக்கும் நீங்க இங்க இருக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே. சரி, உங்க சைடுல இருந்து உங்க கம்பெனி சைடுல எந்த மாதிரியான சப்போர்ட் எல்லாம் பண்ணுவீங்க பிரான்சைஸ் எடுக்க போறவங்களுக்கு? சார், கம்பெனி சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நம்ம சாஃப்ட்வேர், நம்ம கம்பெனியோட சாஃப்ட்வேர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கான ட்ராக்கிங் சிஸ்டம் எல்லாமே கம்பெனி கொடுத்துருவாங்க. ஸ்டாஃப் கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஃப்ளக்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கான சாஃப்ட் காப்பி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கான மார்க்கெட்டிங் கம்பெனி பண்ணிடுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு கம்பெனியோட பிராண்டிங் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு லீட்ஸ் ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கான லீட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பண்ற பிராண்டிங் மூலமாவே உங்களுக்கான லீட்ஸ் வந்துடும். மார்க்கெட்டிங் கம்பெனி பண்ணிடுவாங்க. சரி ஓகே. இன்னைக்கு நிறைய காம்படிஷன் போயிட்டு இருக்கு, போட்டி. அப்படி இருக்கும்போது எவ்வளவு இது இருக்கு, பிரான்சஸ் இருக்கு. நம்ம சப்போர்ட் பண்ணி நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, உங்களால தாக்கு பிடிச்சிருக்க முடியுமா இந்த ஃபீல்ட்ல? கண்டிப்பா இருக்க முடியுங்க சார். இப்போ வந்து வளர்ந்து வர கம்பெனிகள், அதாவது பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இ காமர்ஸ் நிறைய பண்ண இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இ காமர்ஸ் பிசினஸ் பண்றவங்க நிறைய இருக்காங்க. சரிங்களா? இப்போ அவங்கள மாதிரி ஆட்கள் வந்து அவங்களுக்கான டெய்லி ரெக்யர்மெண்ட் இருக்கு. டெய்லி அவங்களோட பார்சல்ஸ் போகணும். நார்மலா ஒரு ஆர்கானிக் சோப்பு வந்து ஆர்கானிக் சோப் நாங்கள் வந்து நேச்சுரல் சோப் நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு இன்ஸ்டா ரீலில் அவங்க ஸ்க்ரோல் பண்ணி ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான கொரியர் சர்வீஸ் நம்ம இருக்கு. இது மாதிரி ரெகுலராக பார்சல்ஸ் வரதாங்க சார் போகுது. இப்போ அவங்களுக்கான லீடெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கான லீட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஓகே பட் இப்போ வந்து ஃபுல் டைமாக பார்ப்பாங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நிறைய பேர் வந்து பார்ட் டைமாக இதை பண்ண நினைப்பாங்க. ஸோ அவங்க வேலை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இதை நம்ம எடுத்து பண்ணலாம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பண்ண நினைக்கிறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாங்க சார். இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டில் இருக்கவங்க இப்போ வந்து உங்க வந்து எந்த ஒரு எஃபோர்ட்டும் போட தேவையில்லை. ஓகேங்களா? அவங்களுக்கான வெஹிக்கிள் தேவையில்லை. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து எங்கேயும் போகணும், ஃபீல்டு ஒர்க்ல அவங்களுக்கு 0% தான். ஓகேங்களா? இவங்க இங்க வந்துட்டு ஆஃபீஸ் வந்து மெயின்டைன் பண்ணா போதும். ஆஃபீஸை வந்து ஓப்பன் பண்றாங்க, இங்க இருக்கவங்க மட்டும் பண்ணலாம். இது இல்லாம எக்ஸ்ட்ரா இன்கம்காக அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்ட்ரா இங்கேயே ஒரு போட்டோ ஸ்டுடியோ வைக்கலாம், ஆர் ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வைக்கலாம், ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சுக்கலாம், இது ஒரு இ சேவை மையம் வச்சுக்கலாம். இவங்க எக்ஸ்ட்ரா இன்கமும் இது மூலமா தேடிக்கலாம். அதுக்கான உரிமத்தையும் நம்ம கொடுக்குறோம். இவங்களாம் இது வந்து எங்களோட பிராண்ட் மட்டும் தான் நீங்க எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது மற்ற கொரியர் போட்டி நிறுவனங்களோட பிராண்ட் எடுத்து நீங்க இதுல பண்ணக்கூடாது. மற்றபடிக்கு நீங்க வந்து மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு போட்டோ ஸ்டுடியோவோ, ஒரு ஜெராக்ஸ் ஷாப்போ, ஆர் ஒரு ஸ்டேஷனரி ஷாப்போ, இது மாதிரி நீங்க வச்சுக்கலாம். சரி, இது யாருக்கெல்லாம் ஃபுல் டைமா செட் ஆகும், யாருக்கெல்லாம் பார்ட் டைமா செட் ஆகும்? ஃபுல் டைம்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக இருக்கவங்க, அப்போ தனியாக ஒரு பிஸ்னஸை எடுத்து அவங்க பிராண்டிங் பண்ணி அதை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அப்படிங்கும்போது ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் இருக்கு, அந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மெயின் தாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இது ஒரு ஷூரிட்டியா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாதையாக ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களா?
ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க வந்து ட்ரைனிங் கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கான சாஃப்ட்வேரை வந்து நாங்கள் ஈஸி லேர்னிங்காக நீங்கள் வந்து இது படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா, நம்ம ட்ரைனிங்கில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறத வந்து நீங்கள் நல்லா ப்ராப்பராக வந்து கற்றுக்கோங்க. அடுத்து நீங்கள் சூஸ் பண்ணுற லொக்கேஷன் வந்து நல்ல லொக்கேஷனாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த மாதிரி லொகேஷன் சூஸ் பண்ணலாம் நம்ம? மெயினா லொக்கேஷன்னா நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயோ மக்கள் கூடுற இடத்துலயோ ஒரு ரோட் ஃபேஸிங்கான இடத்துல ஒரு 3 ரோட் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு 4 ரோட்ஸ் கிட்ட இது மாதிரி இடங்கள்ல ஒரு ஜங்ஷன் கிட்ட இது மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கான புக்கிங்ஸ் வந்து ஈஸியா வரும். சரி, ஓகே. ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கொரியர் கம்பெனியை நீங்கள் ஒரு கான்டெஸ்ட் எடுத்து நீங்கள் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இவங்களுடைய நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம கால் பண்ணி பேசுங்க. ரிசன் பண்ணி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு பிசினஸ் வாய்ப்புங்க. குறிப்பாக பெண்கள் எல்லாருமே எடுத்து பண்ண முடியும். இதை பெரிய லெவலில் ஒரு உழைப்புலாம் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து சாதாரணமாக டெய்லி வரலாம், கடையில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம். ஸோ வர்ற கொரியர் எடுத்து அப்படியே வண்டி அனுப்ப போகிறாங்க. ஸோ இப்போ வர்ற கொரியர் அனுப்ப போகிறீங்க. ரொம்ப ஈஸியான முறையில் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ மறக்காம இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ.